ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இந்த தர்பியாவின் 3வது பாடமாக துஆவுடைய பாடம். இன்றைய இந்த துஆவுடைய பாடத்திலே நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்ற, நாம் அதிகமாக பிரார்த்திக்கின்ற ஒரு சிறந்த முக்கியமான ஒரு துஆவைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அந்த துஆ உங்களுடைய வாட்ஸ்அப்பிலே இருக்கிற தர்பியா குரூப்பிலே வந்திருக்கும், அதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைய துஆ, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை பிரட்டுபவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக்குவாயாக என்கின்ற அந்த துஆ தான் நாம் இன்று பார்க்கவிருக்கின்ற துஆ. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுக்ஸிரு அன் யகூல யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபகுல்து யா நபி அல்லாஹ் ஆமன்னா பிக வ பிமா ஜிஅத பிஹி ஃபஹல் தகாஃபு அலைனா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் உங்களையும் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையும் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நீங்கள் எங்கள் மீது பயப்படுகிறீர்களா என்று நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நஅம் இன்னல் குலூப பைன இஸ்பஅைனி மின் அஸாபிஇல்லாஹ், மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் விரல்களில் 2 விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷாஉ, அவன் நாடியவாறு அதனை புரட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள். ஆகவே நாங்கள் ஈமானிலே எவ்வளவு உறுதியாக இருந்தாலும் எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வினுடைய 2 விரல்களுக்கு இடையிலும், இந்த உலக மக்கள் அனைவரின் உள்ளங்களும் ஒரு உள்ளமாக, ஒரு கல்பாக அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது. அவன் நாடியவாறு அவைகளை புரட்டுவான், மாற்றுவான் என்கின்ற விடயத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஆகவே எங்களுடைய ஈமானில் நாங்கள் மரணம் வரைக்கும் உறுதியாக இருப்பதற்கு இந்த துஆவை அடிக்கடி ஞாபகம் வருகின்ற போதெல்லாம் ஓத வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். நாம் மார்க்கத்தில் நிலையாக இருக்கின்றோம், தொழுகின்றோம், நோன்பு நோட்கின்றோம், ஹஜ்ஜு செய்கின்றோம், உம்ராவுக்கு அடிக்கடி செல்கின்றோம், எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை, எம்முடைய ஈமான் சீராக இருக்கிறது என்று நாம் நம்மை சுயதிருப்திப்படுத்திக் கொள்ளாமல், ஷேக் அவர்கள் அன்சார் ஹுசைன் மௌலவி அவர்களுடைய 1வது உரையிலே நாங்கள் நன்மை செய்து விட்டோம், நாங்கள் பெரும் நன்மையிலே இருக்கின்றோம் என்று நாங்கள் சுயதிருப்தி அடைந்து கொள்ளாமல், அந்த நன்மைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய, அதிலிருந்து வழி தவறி செல்லாமல் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு இந்த துஆ மிகவும் பிரதானமான ஒரு துஆவாக இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி இந்த துஆவை எந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போதும் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லிமிலே வருகின்றது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், அந்த துஆவை அதிகமாக கேட்கிறார்கள். இன்ன குலூப பனி ஆதம் குல்லஹா பைன இஸ்பஅைனி மின் அஸாபிஇர் ரஹ்மானி ககல்பின் வாஹித். அதாவது ஆதமுடைய மக்களின் உள்ளங்கள் ரஹ்மானுடைய, அல்லாஹ்வினுடைய விரல்களில் 2 விரல்களுக்கிடையில் கல்பின் வாஹித், ஒரு
ஒரு உள்ளம் போன்று இருக்கிறது. யுஸர்ரிஃபுஹு ஹைது யஷா, அதனை அவன் நாடியவாறு நாடிய பக்கம் திருப்புவான். யுஸர்ரிஃபுஹு. ثم قال رسول الله صلى الله عليه وسلم, பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், உள்ளங்களை திருப்புபவனே, யா அல்லாஹ் உள்ளங்களை திருப்புபவனே, ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், உன்னை வழிபடுவதிலே எங்களுடைய உள்ளங்களை திருப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்கின்றார்கள். அப்ப நாம் இரண்டு முறையிலே இந்த துஆவை கேட்கலாம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே தீனிலே உறுதிப்படுத்துவாயாக, இந்த துஆவையும் கேட்க முடியும். அதே போன்று அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்புபவனே, ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், எங்களுடைய உள்ளங்களை உன்னை வழிபடுவதிலே திருப்பிவிடு என்கின்ற இந்த துஆவை நாங்கள் கேட்கலாம். ஆகவே இந்த துஆவை நாங்கள் கேட்பதன் மூலம் எங்களுடைய ஈமான் உறுதியாகி நாங்கள் மரணிக்கின்ற போது இஸ்லாத்திலே ஈமானிலே மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவான். நாம் எவ்வளவுதான் நன்மை செய்திருந்தாலும் நம்முடைய இறுதி, நம்முடைய மரணம் எந்த நிலைமையில் பிரிகிறது என்பதை வைத்துத்தான் நம்முடைய நாளை மறுமைக்கான பயணம் இருக்கின்றது என்பதை புரிந்திருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் இந்த துஆவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் மாற வேண்டும். இந்த துஆவை ஏற்கனவே மனனம் செய்து நீங்கள் ஓதிக்கொண்டிருப்பீர்கள். தெரிந்தவர்கள் இந்த துஆவை சொல்லுங்கள். யா முகல்லிபல் குலூப், என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இதனுடைய அர்த்தம் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். இந்த துஆவிலே வரக்கூடிய அர்த்தம், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் ஸ்திரப்படுத்துவாயாக, உறுதிப்படுத்துவாயாக, அலா தீனிக் உன்னுடைய மார்க்கத்தின் மீது, இஸ்லாத்தின் மீது என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக என்கின்ற அர்த்தம் தான் இந்த துஆவிலே சொல்லப்படுகிறது. வேறு தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் துஆவை. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இன்னும் ஒரு துஆ சொன்னேன், அதையும் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அல்லாஹும்ம என்றால் யா அல்லாஹ், முஸர்ரிஃபல் குலூப் உள்ளங்களை திருப்புபவனே, ஸர்ரிஃப் குலூபனா எங்களுடைய உள்ளங்களை திருப்பு, அலா தாஅத்திக் உன்னை வழிபடுவதிலே எங்களுடைய உள்ளங்களை திருப்பு என்று நபி அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ. இவைகளை நாங்கள் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இந்த துஆவை அதிகமாக கேட்டிருக்கின்றார்கள், பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்றால் நாம் அதனை விட அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அதனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஈமானிலே உறுதியாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எம்மை விட பல மடங்கு ஈமானில் உறுதியானவர்கள், அல்லாஹ்வினுடைய தூதர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்களே இந்த துஆவை அதிகமாக கேட்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய அச்சம், தன்னுடைய பணிவு, சுய திருப்தியின்மை இவைகளை நமக்கு காட்டுகின்றது.
அதே போன்று நம்மளும் அந்த துவாவை அதிகமாக கேட்பதன் மூலம் நமக்குள் அதிகமாக இபாதத்துகளை செய்துவிட்டோம், நாங்கள் சுவர்க்கம் செல்ல போவது உறுதி என்று நாங்கள் சுயதிருப்தியோடு இருந்து விடாமல் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான துவாக்களை நாங்கள் ஓத வேண்டும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லாமல் நாம் ஒருபோதும் நம்முடைய நன்மைகளை வைத்து மாத்திரம் சுவர்க்கம் செல்ல முடியாது என்கின்ற விடயத்தை படித்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய உள்ளம் எந்த நேரத்தில் எங்கே செல்கிறது, எவ்வாறு வழிகட்டு செல்லும் என்பதை நமக்கு தெரியாது. இந்த நவீன காலத்திலே ஏராளமான வழிகேடுகள் நம் கண்முன்னே, நம்முடைய மொபைல்களிலே, நம்முடைய சமூகத்திலே பார்க்கின்றோம். ஆகவே எந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய உள்ளம் திரும்பிவிடும், புரண்டுவிடும் என்கின்ற விடயம் நமக்கு தெரியாது. ஆகவே இந்த துவாவை நாங்கள் கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளம் தடம் புரளுவதை பாதுகாத்து இஸ்லாத்திலே உறுதியாக வைத்து நம்மை ஒரு சிறந்த பாதையிலே அல்லாஹ்வை கட்டுப்படுகின்ற அவனுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற அந்த சரியான பாதையிலே நம்மை அல்லாஹு தஆலா வழிநடத்துவான் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இந்த துவாவை நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டும். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு தரம் நாம் இந்த துவாவை எல்லோரும் சொல்லிக் கொள்வோம். மனநமிடுவதற்காக இதனை நாங்கள் ஒரு முறை மீட்டிக் கொள்வோம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். இந்த துவாவை, இந்த இரு துவாக்களையும் நாங்கள் மனனம் செய்து அதிகமாக ஓதி எம்முடைய ஈமானில் உறுதியாகவும் திசை திரும்பாமலும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.